ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பைபிள்ல வெளிப்படுத்தல் விசேஷம் 21:5 இதோ நான் சகலத்தையும் புதியதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Behold, I make all things new. ஒன்றுமில்லாமையில் இருந்து உருவாக்க முடிந்த ஆண்டவர் இருப்பதை மாற்றி புதியதாக மாற்ற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதியதாக்குகிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு பின்பதாக ஆண்டவர் நமக்கு தரப்போகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு புதிய வானம், புதிய பூமி. ஆண்டவரோடு கூட என்றென்றும் இருக்கும்படியான மிகப்பெரிய ஒரு கிருபை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதியதாக்குகிறேன், ஆக்கிக்கொண்டே இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று நீர் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நான் மாற்றத்தை தந்து புதியதாக மாற்றி தர முடியும். ஒன்றுமில்லாமையில் இருந்து உருவாக்க என்னால் முடியும். இருப்பதை மாற்றி அமைக்க என்னால் முடியும். இருப்பதை புதியதாக்க என்னால் முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதியதாக்குகிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் ஆண்டவருடைய படைப்புக்கு முன்பதாக, அவருடைய அதிசயமான வல்லமைக்கு முன்பதாக இந்த உலகத்தில் எதுவுமே செயல்பட முடியாது. ஒரு இருதயம் இருக்குமையானால் அது செயல்பட ஆண்டவரால் முடியும். செயல்படாமல் போன இருதயத்தை கூட செயல்பட வைக்க ஆண்டவரால் முடியும். ஆனால் ஒரு மனிதனால் ஒரு புதிய இருதயத்தை உருவாக்க முடியாது. ஒரு புதிய அவயவத்தை மனிதனால் உருவாக்க முடியாது. ஆனால் நம் ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் புதியதாக்க முடியும், உருவாக்க முடியும். நமது வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆண்டவரை சார்ந்து நம்பி ஜீவித்து அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் சகலத்தையும் புதியதாக்கி நமக்கு தர முடியும். ஒரு வாலிபத்தம் என்னிடத்தில் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய சிறுநீரகம் செயலிழந்து போய்விட்டது. மருத்துவர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில எல்லாமே முடிந்து விட்டது என்று நான் யோசித்து பாரத்தோடு இந்த உலக வாழ்க்கை முடிக்கப் போகிறேன் என்று கதறி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவரை நோக்கி கதறின போது மீண்டுமாக என்னுடைய அவயவம் செயல்பட ஆரம்பித்தது என்று சொன்னார். அவரால் முடியும், அவரால் புதியதாக்க முடியும். நமது சரீர அவயவங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரால் புதியதாக்க முடியும். நமது வாழ்க்கையை புதியதாக்க முடியும். நமது பாதையை புதியதாக்க முடியும். நமது ஓட்டத்தை புதியதாக்க முடியும். நமது தரிசனத்தை புதியதாக்க முடியும். கவலைப்படாதீர்கள், நிச்சயமாய் கர்த்தரை சார்ந்து நம்பி ஜீவிக்கும் போது இந்த நாள் நமக்கென்று ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். நான் சகலத்தையும் புதியதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கடைசி வரை ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை சுமந்து கொண்டு செல்ல ஆண்டவரால் முடியும். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்க்கையும் நீர் புதியதாக்கி தரப்போகிற தயவுக்காக நன்றி கர்த்தாவே. நீர் சகலத்தையும் புதியதாக்கமால் முடியும் அப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் புதிய வாழ்வை, புதிய தரிசனத்தை, புதிய பாதையை, புதிய அவயவத்தை, புதிய சூழ்நிலையை நீ தந்து அற்புதங்களை செய்ய வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுங்கப்பா. உம்முடைய சமாதானம் கூட இருக்கட்டும். கைவிடாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.